ஒரு அழகான கிராமத்தின் அருகே பெரிய காடு ஒன்று இருந்தது. அந்த காட்டின் நடுவில் ஒரு மிக பழமையான ஆலமரம் இருந்தது. அந்த மரத்தின் பெயர் அறிவு மரம். ஆனால் அந்த மரத்திற்கு ஒரு ரகசியம் இருந்தது. அது பேசும். காட்டில் இருக்கும் எல்லா விலங்குகளுடனும் அது பேசும். ஆனால் நல்ல மனசு கொண்ட குழந்தைகளுக்குத்தான் அதன் குரல் கேட்கும். ஒரு நாள் அனு என்ற சிறுமி தனது பாட்டியுடன் காட்டுப்பாதையில் நடந்து சென்றாள். திடீரென்று ஒரு குரல் கேட்டது. வணக்கம் அனு. அனு சுற்றி பார்த்தாள். யார் பேசுறது என்று ஆச்சரியமாக கேட்டாள். நான் தான், இந்த ஆலமரம். அனுவுக்கு முதலில் கொஞ்சம் பயமாக இருந்தது. ஆனால் மரத்தின் குரல் மிகவும் அன்பாக இருந்தது. மரமே, நீ எப்படி பேசுறே என்று கேட்டாள். மரம் சிரித்தது. நான் பல வருடங்களாக இந்த காட்டை காப்பாற்றி வருகிறேன். நல்ல மனசு கொண்டவர்களிடம் மட்டும் பேசுவேன். அனு மகிழ்ச்சியுடன் மரத்துடன் பேச ஆரம்பித்தாள். அப்போது மரம் கேட்டது. அனு, உனக்கு ஒரு சின்ன வேலை செய்வியா? கண்டிப்பா செய்வேன் என்றாள் அனு. மரம் தனது கிளையை காட்டியது. அங்கே ஒரு சின்ன குருவி கூடு இருந்தது. பலத்த காற்றில் அந்த கூடு கீழே விழப்போகும் நிலையில் இருந்தது. அனு மெதுவாக ஒரு கயிறு கொண்டு வந்து கூட்டை பாதுகாப்பாக கட்டிவிட்டாள். குருவி அம்மா மகிழ்ச்சியுடன் நன்றி அனு என்று கீச்சிட்டது. அறிவு மரமும் சந்தோஷமாக நீ மிகவும் உதவிகரமான குழந்தை என்றது. அடுத்த நாள் அனு மீண்டும் மரத்தை பார்க்க வந்தாள். இந்த முறை மரம் சோகமாக இருந்தது. என்ன ஆச்சு என்று அனு கேட்டாள். மரம் மெதுவாக சொன்னது. சிலர் காட்டில் குப்பை போடுகிறார்கள். விலங்குகளுக்கு அது ஆபத்து. அதை கேட்ட அனு தனது நண்பர்களை அழைத்தாள். எல்லா குழந்தைகளும் சேர்ந்து காட்டை சுத்தம் செய்தார்கள். குப்பைகளை அகற்றி புதிய செடிகளையும் நட்டார்கள். சில நாட்களில் காடு இன்னும் அழகாக மாறியது. விலங்குகள் எல்லாம் மகிழ்ச்சியாக வாழ்ந்தன. அப்பொழுது அறிவு மரம் அணுவிடம் சொன்னது. மரங்கள் பேச முடியாவிட்டாலும் அவை நமக்கு நிறைய உதவுகின்றன. அவற்றை பாதுகாப்பது நம்முடைய பொறுப்பு. அனு புன்னகையுடன் தலையசைத்தாள். அந்த நாளிலிருந்து அவளும் அவளது நண்பர்களும் மரங்களை நேசித்து பாதுகாத்தார்கள். இயற்கையையும் மரங்களையும் பாதுகாத்தால் உலகம் இன்னும் அழகா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.